இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பொதுத்தமிழ் சிலபஸ்ல அழகு 7ல வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை தொடர்பான சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓல்டு புக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூ புக், அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் இதெல்லாம் தான் இதுல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நாலடியார் பார்த்தாச்சு. இந்த வீடியோல நம்ம நான்மணி கடிகை தொடர்பான சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா புக்ல 7th ஓல்டு புக்ல இருக்கு நான்மணி கடிகை. பாயிண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 4 பிளஸ் மணி பிளஸ் கடிகை, அதாவது 4 பிளஸ் மணி பிளஸ் கடிகை. இங்கு கடிகை என்பது அணிகலன் சொல்லுவாங்க, கட்டுவிடம் சொல்லுவாங்க, கரகம் சொல்லுவாங்க, தோல்வளை. இந்த மாதிரி நிறைய மீனிங் வந்து பாத்தீங்கன்னா கடிகைக்கு இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா அணிகலன் அப்படிங்கறதுக்கான பொருள் கொடுத்திருக்காங்க. 4 மணிகளால் ஆன அணிகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஓகேங்களா? 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? அதுல வந்து நான்மணி கடிகை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள் வரும். நாலடியார், நான்மணி கடிகை. 18 நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த நூல்கள். அது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள். இதோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். ஓகேங்களா? இதோட ஆசிரியர் விளம்பி நாகனார். இவர் வந்து எந்த இதத்தை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைணவ மதத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வைணவ மதத்தை சேர்ந்தவர். நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள், அவங்க வந்து சமணர்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார் வைணவர். அடுத்து இவர் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட இயற்பெயர் வந்துட்டு நாகனார். விளம்பி நாகனார்ல நாகனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர், விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர்னு சொல்றாங்க. நாகனார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயற்பெயரு, புலவருடைய இயற்பெயரு. அவரோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பி அப்படிங்கிற ஊரை சேர்ந்ததுனால அவர் வந்துட்டு விளம்பி நாகனார் என்று அழைக்கப்படுகிறார்னு சொல்றாங்க. பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 106 பாடல்கள். இந்த 104 பிளஸ் 2 பிரிச்சிருப்பாங்க. 104 பாடல்கள் பிளஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் வாழ்த்து. அப்ப 104 பிளஸ் 6 106 பாடல்கள். இந்த பாவகை பொதுவா வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெண்பா வகையை சார்ந்தது. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒண்ணு 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வெண்பா வகையை சார்ந்தது. இதோட பாவகை வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகையுடைய பாவகை வெண்பா. இதுல கொடுத்திருப்பாங்க கடிகை என்றால் வந்து பாத்தீங்கன்னா துண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பகுதி, ஒரு துண்டு, பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுவடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபரணம், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. கடிகைக்கு நிறைய வேறு பெயர்களும் இருக்கு. தோல்வளை, கரகம், இது எல்லாமே வந்துட்டு இந்த கடிகை அப்படிங்கறத மீன் பண்றதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா 4 மணிகள் கொண்ட அணிகலன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்மணி கடிகை. அந்த 4 மணிகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். தடவை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஎன்பிசில வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 4 மணிகள் கொண்ட நான்மணி கடிகள்ல அந்த 4 மணிகள் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முத்து, மு, ப, ம, அடுத்து மா, நெடில். மு, ப, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மா குரில், மா வந்து நெடில். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா 4 மணிகள் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அறக்கருத்துக்களை கூறுதுன்னு பாத்தீங்கன்னா 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்மணி கடிகைல இந்த 7 அடுத்து 100வது பாடலை வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். நாலடியார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு மொழிபெயர்த்திருந்திருப்பாரு. இந்த நான்மணி கடிகையை வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப் மொழிபெயர்த்திருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 7, 100 அப்படிங்கிற இந்த 2 பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு இந்த கொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த நூல்ல சொல்லப்படுதுன்னு கேட்டிருப்பாங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, இது நான்மணி கடிகையில் இருக்கக்கூடியதுதான், மேற்கோள் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொட்டேஷனும் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை தான். இன்னொன்னு இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமிலா போல்தத்து வல்லன்மை குற்றம். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமிலா போல்தத்து வல்லன்மை குற்றம். இது வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. நான் அந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல், கொண்டானி சிறந்த கேளிர் பிறரில், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மனைக்கு விளக்கம் மடவாள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7th ஓல்டு புக்ல கொடுத்திருப்பாங்க. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவார்க்கு விளக்கம் புதல்வர், புதல்வர்க்கு விளக்கம் கல்வி, கல்விக்கு விளக்கம் புகழ்சால் உணர்வு, அதாவது ஒழுக்கம்னு சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th ஓல்டு புக்ல கொடுத்திருப்பாங்க. இந்த பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட ஒண்ணு. மனைக்கு விளக்கம் மடவாள் வந்து நான்மணி கடிகை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணி தாமரை, பெண்ணுக்கு அணி நாணம். ஓகேங்களா? நிலத்துக்கு, குளத்துக்கு, பெண்ணுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ரைமிங்கா வரும். ஓகேங்களா?
நிலத்துக்கு, குளத்துக்கு, பெண்ணுக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. அடுத்து அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம், இது நான்மணி கடிகை. அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனக்குப்பால் கற்றறிவில்லா உடம்பு, தனக்குப்பால் கற்றறிவில்லா உடம்பு, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. அடுத்து யார் மாட்டும் கொல்லாமை வேண்டும் பகை, யார் மாட்டும் கொல்லாமை வேண்டும் பகை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை. சோ இது இம்பார்ட்டன்டான ஒண்ணு, மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை தான். அடுத்து கல்லா ஒருவருக்கு தாம் வாயிற் சொற்குற்றம், கல்லா ஒருவருக்கு தம் வாயின் சொற்குற்றம், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை தான். சோ இந்த கொட்டேஷன் எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கணும். சோ இதுல இருக்கிறத கொடுத்துட்டு இது எந்த நூலை சார்ந்ததுன்னு கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மனைக்கு விளக்கம் மடவாள், இளமை பருவத்து கல்லாமை குற்றம், சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th புக்ல கொடுத்திருப்பாங்க நான்மணி கடிகை பத்தி. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்திருப்பாங்க மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தசைக்கால் புதல்வர், மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே, கல்விக்கு ஓதின் புகழ்சார் உணர்வு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். இது வந்து உங்களுக்கு 6th ஓல்டு புக்ல இருக்கும். 7th ஓல்டு புக்ல. சோ இதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்திற்கு விளக்கு வந்து பெண்ணாவாள், அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவள், குடும்பத்திற்கு என்னதான் விளக்கு பெண்ணானாலும் அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் பெற்ற பிள்ளைகள். ஓகேங்களா, அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு எது முக்கியம்னு பாத்தீங்கன்னா கல்வி. ஓகேங்களா, அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்களே, அதாவது ஒழுக்கம். ஓகேங்களா, சோ ஒரு குடும்பத்திற்கு விளக்கு பெண், அந்த பெண்ணுக்கு வந்துட்டு பண்பில் சிறந்தவர்கள் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு வந்து விளக்கினை போன்றது பாத்தீங்கன்னா கல்வி, அந்த கல்விக்கு விளக்காக விளக்குவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள். ஓகேங்களா, சோ அப்ப வந்துட்டு மனைக்கு விளக்கம் மடவார், மடவார்னா பெண்கள், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ சொற்பொருள் வந்துட்டு கேட்பாங்க. மடவார் என்றால் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், தகைசால் என்பது பண்பில் சிறந்த, தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, மணக்கினிய அப்படின்னா மனதிற்கு இனிய, மணக்கினியனா மனதிற்கு இனிய, காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள், காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள், ஓதின் என்பது எதுவென்று சொல்லும் போது, புகழ்சார்னா புகழை தரும், அடுத்து உணர்வு என்பது நல்ல எண்ணம். அடுத்து இதோட நூலாசிரியர் ஆல்ரெடி வந்து கொடுத்ததுதான். சோ ஆசிரியர் குறிப்புல பாத்தீங்கன்னா நூலாசிரியரோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது புலவரின் இயற்பெயர். ஓகேங்களா, சோ அதே மாதிரி இந்த பழமொழி நானூறுல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பழமொழி நானூறுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா முன்றுரை அரையனார். ஓகேங்களா, சோ இதுல அரையன் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முன்றுரை அரையன். ஓகேங்களா, சோ முன்றுரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஊர் பெயரா இருக்கலாம். அரையன் அப்படிங்கிறது அரசனை குறிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அவர் வந்து அரசராக இருந்திருக்கலாம் சொல்லப்படுது. அப்ப அரையன் என்ற சொல் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா விளம்பி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஊர் பெயரு, நாகனார் அப்படிங்கிறது புலவரோட இயற்பெயர். சோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நூல் குறிப்புல நான்மணி கடிகை 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடிகைங்கிறது அணிகலன். சோ அணிகலன் மட்டும் இல்ல, நம்ம நிறைய பார்த்தோம், கட்டுவடம், ஆபரணம். ஓகேங்களா, சோ தோள்வளை, சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடிகையை தான் மீன் பண்ணுது. அதே மாதிரி இது 4 மணிகள் கொண்ட அணிகலன் தான் இதன் பொருள். அதே மாதிரி 4 மணிகள் கொண்ட அணிகலன்கள் மாதிரி இது 4 அறக்கருத்துக்களை வந்து கூறுகிறது. சோ சொல்லியிருந்திருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா அறக்கருத்துக்கள் 4 சொல்லியிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு, இது ஒண்ணு. ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவருடைய பிள்ளைகள். சோ இது 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 3. அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது அவங்களோட 4. ஓகேங்களா, அப்போ அது எத்தனை அறக்கருத்துக்கள் கூறுதுன்னா 1, 2, 3, 4. சோ 4 மணிகள் கொண்ட மணிதான் நான்மணி கடிகை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. சோ அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. இதுல வந்து பாத்தீங்கன்னா புக்ல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கம்மியா தான் கொடுத்திருந்திருப்பாங்க. சோ நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த மேற்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்திருக்கிறது. சோ எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 106. அது வந்து 104 பாடல்கள், 2 வந்து கடவுள் வாழ்த்து. இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. சோ கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனைன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப 104. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி வந்துட்டு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பழமொழி 400 தொடர்பான இம்பார்ட்டன்ட் சோர்ஸ், ஓல்டு புக், நியூ புக், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம்.